Hey everyone, welcome back to my channel. இந்த சேனல் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் அபிநயா ஸ்ரீ பிரஹாதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு காலேஜ்க்கு எப்படி சிம்பிளாக மேக்கப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஜூசி கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு லிப்பாம் எடுத்துக்கிறேன். இந்த லிப்பாம் வந்து டிண்ட் இல்லாத லிப்பாம் தான். உங்களுக்கு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிண்ட் இருக்க மாதிரி லிப்பாம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு மாய்ஸ்சரைசர். இதுக்காக நான் வந்துட்டு பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் நான் ஏற்கனவே போட்ட மேக்கப் வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்டிக்கியாக க்ரீஸியாக ஆயிலியாக இருக்காது. ஆயிலி ஸ்கின்காக இருந்தாலும் ட்ரை ஸ்கின்காக இருந்தாலும் இது வந்து நல்லா செட் ஆகும். இந்த மாய்ஸ்சரைசரில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் கலர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாய்ஸ்சரைசர்னு கிடையாது, உங்களுக்கு எந்த மாய்ஸ்சரைசர் கரெக்டாக இருக்குமோ அந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த லுக்கில் வந்துட்டு ஃபவுண்டேஷன், கன்சீலர், அப்புறம் டே க்ரீம் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. அதனால் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிறதுக்காக காம்பேக்ட் பவுடர், இது வந்து லாக்மேலேருந்து ஒரு காம்பேக்ட் பவுடர், அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஆயிலியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகுதோ ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் காம்பேக்ட் பவுடர் வச்சு லைட்டாக செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஐப்ரோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் பென்சில் யூஸ் பண்ணுறேன். இந்த பென்சில் வந்து ரொம்ப டார்க்காக அப்படிலாம் இருக்காது. லைட்டாக வந்துட்டு என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ரொம்ப டிஃபைன்டாக வந்துட்டு இருக்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணலை. இந்த பென்சில் பார்த்திங்கன்னா 25 ரூபீஸ் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் அந்த பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பூலி யூஸ் பண்ணி மர்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஐப்ரோஸ்லேயும் வந்துட்டு நான் அந்த பென்சிலை வந்துட்டு லைட்டாக ஃபில் மட்டும் பண்ணிக்கிறேன். ரொம்ப டிஃபைன்டாக இல்லை, ஃபில் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். மஸ்காராவுக்கு ஒரு நார்மல் மஸ்காரா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மஸ்காரா வந்துட்டு நீங்கள் வந்து டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணுறதுக்கு பதிலாக லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நல்ல வால்யூம்னஸாக இருக்க மாதிரி இருக்கும். மஸ்காரா வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக்கு வந்து நான் வெட் அண்ட் வைல்ட் பிராண்ட்லேருந்து கிவ் மீ மோக்கா அப்படின்ற ஒரு ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு டஸ்கி ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். டெய்லி வியர்க்கும் வந்துட்டு நல்லா இருக்கும். இது ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். இது வந்து பவுடர் மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த லிப்ஸ்டிக்கோட ஸ்டேயிங் பவர் வந்துட்டு அதிகம். நீங்கள் ஆயிலியாக ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களோட இன்னர் லிப்ஸில் மட்டும் லிப்ஸ்டிக் போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி இதோட ஸ்டேயிங் பவர் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். காஜலுக்கு வந்து நான் ஸ்டேக் விக்கி காஜல் எடுத்திருக்கேன். இந்த காஜலோட ஸ்டேயிங் பவரும் ரொம்ப நேரம் இருக்கும். நீங்களாம் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் இது போகாது. நான் இந்த காஜலை வந்துட்டு ரொம்ப தின் லேயராக தான் போட்டுக்கிறேன். ரொம்ப திக்காக வந்துட்டு இன்றைக்கி காஜல் போடலை. ஏன்னா மேலே ஐலைனரும் போட போகிறேன். அதனால நான் தின்னாக மட்டும் காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த காஜல் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டேயிங் பவரும் வந்துட்டு இதுக்கு அதிகம். ஸ்மஜ் ஆகாது, வாட்டர் ப்ரூஃப் கூட. ஐலைனருக்கு வந்து நான் NYbaeலேருந்து ஒரு ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஐலைனர் ஏற்கனவே போட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போயுமே ஐலைனர் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தின்னாக போட ஆரம்பிங்க. ஏன்னா 2 ஐஸ்க்கும் வந்துட்டு ஒரே மாதிரி வராது ஐலைனர். எனக்கு வந்து பர்சனலாக அப்படி வராது. ஃபர்ஸ்ட் ஒரு ஐக்கு தின்னாக இருக்க மாதிரி இருக்கும், இன்னொரு ஐக்கு திக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த தின்னாக இருக்கிறத எகெயின் கோட் பண்ணும்போது மாறி மாறி ரொம்ப நேரம் எடுத்துரும். உங்களுக்கு டைம் பத்தலை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஐலைனர் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கே வந்துட்டு சாலிடாக 10 மினிட்ஸ் ஆகிடும். நீங்கள் அதுக்கு பதிலாக வந்துட்டு உங்களோட காஜலை வந்து நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஐலைனர் போட்ட ஒரு ஐஸ்லையும் ஐலைனர் போடாத ஒரு ஐஸ்லேயும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ஃபைனலாக வந்துட்டு 2 ஐஸ்க்கு ஒரே மாதிரி ஐலைனர் போட்டாச்சு. ஓகே, மேக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. லைக் ஐலைனர்லாம் போட்டு வந்தாச்சு. நான் கடைசியாக வந்துட்டு ஒரு பிந்தி வச்சுக்கிறேன் சின்னதாக. எனக்கு வந்து இன்றைக்கி ஹேர் எதுவுமே செட் ஆகலை, அதனால நான் அப்படியே ஃப்ரீ ஹேராக விட்டுட்டேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போனிடைலோ இல்லை நார்மலாக எந்த மாதிரி ப்ரைட் பண்ணி போடுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சாரி, ஸ்டட்டு போட மறந்துட்டேன். நான் இந்த ட்ரெஸ்க்கு வந்து சின்னதாக ஒரு ஸ்டட் போட்டுக்கிறேன். நீங்கள் குவிக்காக பண்ணிங்க அப்படின்னா இந்த மேக்கப் வந்து 2 to 3 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த லுக் ஒரு சிம்பிளான லுக் தான். இதில் நான் ஃபவுண்டேஷன், கன்சீலர், க்ரீமே நான் வந்துட்டு யூஸ் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் காம்பேக்ட் பவுடர் வச்சு மட்டும்தான் நான் வந்துட்டு இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லுக் நார்மலாக நீங்கள் வந்துட்டு காலேஜ்க்கு போகும்போது இது வந்து போதும்னு நான் நினைக்கிறேன். ஹோப் இந்த சிம்பிளான மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேடம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, டேக் கேர்.